உடல் நலமும் பரிகாரமும். இப்பொழுது வேர்ல்டு ஃபுல்லாக இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை, தூக்கம் வரவில்லை, சரியான தூக்கம் வரவில்லை. தூக்கத்தில் கனவு, கனவு. சார் 1 மணிக்கு எழுந்திருக்கிறேன், 3 மணிக்கு எழுந்திருக்கிறேன், 4 மணிக்கு எழுந்திருக்கிறேன். சரியான சவுண்டு ஸ்லீப்பே இல்லை சார். சவுண்டு ஸ்லீப்பே இல்லை. இதுக்கு பல காரணம், காரணம் சொல்கிறதுக்கு முன்னே சில காரணங்களை சொல்கிறேன். ஃபஸ்ட்டு உங்கள் கேஜெட், இந்த ஃபோன் இருக்கு இல்லையா, இதை நைட்டு 9 மணி 8 மணிக்கு அப்புறம் எடுக்காதீங்க. ஒன்லி இன்கமிங் கால் மாத்திரம் எடுங்க. நோ வீடியோ சேட்டிங், நோ வீடியோ கால், இதெல்லாமே நிறுத்திடுங்க. ஏன் என்றால் பாருங்கள், சாஸ்திரம் எழுதப்பட்ட நேரத்தில் சொன்னதே சொல்கிறேன். இப்போ சில பேருக்கு புரியும், சில பேருக்கு புரியாது. புரியலைன்னா போகட்டும். நம்ம என்ன பார்க்குறோமோ அது நம்மளுடைய மூளையே அப்படியே பாதிக்கும், அதுலேயே ஓடும், ஸ்டோரேஜ் ஆகும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நைட்டு 12:30 மணி 1 மணி வரைக்கும் ஃபோனை பார்க்குறீங்க, ரீல்ஸை பார்க்குறீங்க. அதுவும் யங் சேப் எல்லாமே தேவையில்லாததெல்லாம் பார்க்குறாங்க, அசிங்கத்தெல்லாம் பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் உடம்பில் அந்த தாட்ஸ் நெகட்டிவ் தாட்டாக மாறுகிறது, தூக்கம் வரவில்லை. கல்யாணம் ஆனவங்களும் இதே கதி தான், கல்யாணம் ஆகாதவங்களும் இதே கதி தான். தெய்வ பேரை எடுக்கணும், கோவில் போகணும், இந்த பிரார்த்தனை செய்யணும், இந்த பஜனம் செய்யணும்னு என்கிட்ட டைம் இல்லைன்னு சொல்கிறவங்க ஒரு நாளில் 8 ஹவர் 10 ஹவர் ஃபோனை யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கு அவங்களுக்கு டைம் இருக்குது. ஐ ஆம் டூயிங் ரிசர்ச். வாட் கைண்ட் ஆஃப் ரிசர்ச் யூ ஆர் டூயிங் ஐ டோன்ட் நோ. நீங்கள் என்ன ரிசர்ச் பண்ணுறீங்க எனக்கு ஒன்றும் புரியல. ஏன்னா அல்டிமேட் ரிசல்ட் அப்பா கிட்ட மாதம் ஆனால் வந்து போய் நிற்கிறது, அப்பா எனக்கு காசு கொடுன்னு. இவங்களுக்கெல்லாம் தூக்கம் வராது. அதுக்கப்புறம் சாஸ்திரம் என்ன சொல்லுகிறது, ஒரு மனிதனுக்கு தூக்கம் எப்பொழுது வரும் என்றால் உடம்பு வேர்வையே கொட்டணும். அதாவது அப்படின்னு வீட்டில் உட்காந்தா தூக்கம் வரும். நீங்கள் எங்கே ஏசியில் வாழ்கிறீங்க, ஏசியில் இருக்கீங்க, ஏசி காரில் இருக்கீங்க, ஏசி ஆஃபீஸில் இருக்கீங்க. சும்மா ஊரை ஏமாத்துறதுக்கு ஜிம்மில் காசை கட்டிட்டு ஜல்சா பண்ணுறது, சும்மா ஒரு பாடி 1/2 hour ஜிம் பண்ண. சாஸ்திரம் என்ன சொல்லுது தெரியுங்களா, நைட்டு உடம்பில் சூரியன் அஸ்தமான பிற்பாடு இந்த எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணக்கூடாது. தியானம் பண்ணலாம், ஆனால் எக்ஸசைஸ் பண்ணக்கூடாது. இப்பொழுது ஜோதிட காரணத்தை புரிஞ்சு கொள்ளுங்கள். தூக்கம் வரல. சந்திரன் சரி இல்லை என்றால், சந்திரனை பாப கிரகம் பார்த்தால், அல்லது லக்னாதிபதியை பாப கிரகம் பார்த்தால், சூரியனை ராகு பார்த்தால், சூரியன் ராகுவுடன் இருந்தால், செவ்வாய் 8ஆம் பாவத்தில் சுக்கிரனுடன் இருந்தால், செவ்வாய் ராகு சுக்கிரனுடன் இருந்தால், செவ்வாய் சூரியன் ராகு 8ஆம் பாவத்தில் இருந்தால், இவர்கள் எல்லோருக்கும் அதாவது நியர் அபவுட் 1000 மேலே காம்பினேஷன் இருக்குது தூக்கம் வராததுக்கு. இப்பொழுது சாதாரண மனிதருக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். நீங்கள் பகவான் சிவநாம ஜபம் செய்ய வேண்டும். அதாவது நமசிவாய் 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 நாம ஜபம் பண்ணணும். சில பேர் இந்த விஷ்ணு தான் நாங்கள் பூஜை செய்வேன் அப்படின்னு சொல்கிறவங்களும், இந்த புதன் லக்னாதிபதியாக இருக்கிறவங்க, இந்த கன்னி ராசி மிதுன ராசிக்காரர்கள் எல்லோரும் அச்சுத 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 இந்த மந்திரத்தை ஜபிக்க வேண்டும். நைட்டு சாப்பாடு சாப்பிட்டு 40 நிமிஷம் ஆன பிற்பாடு தண்ணி குடிச்சிட்டு கொஞ்சம் வெல்லத்தை சாப்பிடுங்க. சாப்பாடு ஜீரணம் ஆகும். சாப்பாடு ஜீரணம் ஆனால் கேஸ் இருக்காது. கேஸ் இல்லை என்றால் மூளை சாந்தமாக இருக்கும். தூக்கம் வர்றதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் சொல்கிறேன். யார் யார் வீட்டில் யார் யார் கிழக்கில் தலை வச்சு தூங்குறாங்களோ இவங்களுக்கு நல்ல தூக்கம் வரும்.
அல்லது தெற்கில் தலை வச்சு தூக்குறாங்க, இவங்களுக்கு தூக்கம் வரும். தென்கிழக்கில் சரியான தூக்கம் வராது, வடமேற்கில் சரியான தூக்கம் வராது. அதிகமாக டார்க் ப்ளூ யூஸ் பண்ணுறவங்களுக்கு தூக்கம் வராது. அதனால் இந்த கலர்லாம் விட்டுடுங்க, கிழக்கில் தலை வச்சு படுங்க. அதுக்கப்புறம் வீட்டில் குப்பை இருக்கக்கூடாது, நம்ம படுக்கிற இடத்துல செருப்பெல்லாம் இருக்கக்கூடாது. நம்ம தலைகாணிக்கு பக்கத்துலேயே தண்ணீர் பாட்டிலெல்லாம் வச்சு படுக்கக்கூடாது. அந்த மாதிரி வச்சு படுத்திங்கன்னா அதில் இந்த முன்னோருடைய பிரச்சனை கொஞ்சம் உருவாகும், தூக்கம் வராது. அதனால் நீங்கள் எல்லோருக்கும் உங்களுக்கு தூக்கம் வர வேண்டும் என்றால் ஃபஸ்ட்டு ஃபோன் கேஜெட் எல்லாமே ஆஃப் பண்ணிவிடுங்க. சாப்பாடு சீக்கிரமாக சாப்பிடுங்க. ஒரு 7-7:30 மணி 6 மணி சாப்பிட்டா இன்னும் நல்லது. 7-7:30 8க்குள்ளே சாப்பிடுங்க. அதிகமாக ஸ்பைசி ஃபுட் சாப்பிடாதீங்க. நைட் நேரத்தில் அதிகமாக ஸ்பைசி ஃபுட்டில் ஏதாவது ஸ்பைசி ஃபுட் சாப்பிட்டா ஜீரகம் மெல்லிட்டு வார்ம் வாட்டர் குடிச்சிட்டு வாக் பண்ணிவிட்டு வாங்க, அப்போது தூக்கம் வரும். வீட்டில் நைட்டு படுக்கும்போது வெல்லம் சாப்பிட்டு படுக்கணும். காலை கழுவிட்டு அப்புறம் பெட்ரூமில் போகணும் தூங்குறதுக்கு. வீட்டில் பாத்திரம் இருக்குல்ல, சாப்பாடு செஞ்ச பாத்திரம், சாப்பிட்ட பாத்திரம், இதெல்லாம் கழுவி படுக்கணும். கழுவ முடியலன்னா தண்ணியில் கழுவிட்டு வச்சுட்டு படுங்க. உங்களுக்கு எல்லோருக்கும் சந்தோஷமாக நல்ல தூக்கம் வரும். நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக வாழ்வீர்கள். நன்றி, வணக்கம். இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.